அது நல்லா தான் இருக்கு டேஸ்ட். பட் ஸ்டில் போலாம் போலாம். எனக்கு மார்னிங்கே வந்து பயங்கர சேட் ஆயிடுச்சு. நானும் சைக்கிள் ஓட்ட போகணும். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? நீயே சொல்லி கொடுத்தியா? சரி வா போலாம். போலாமா? போலாமா? சைக்கிள் ஓட்ட போலாமா? சைக்கிள் ஓட்ட போலாமா? போலாம் போலாம். ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு எங்களோட ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போறோம். ஸோ அப்படியே வாங்க எங்களோட இந்த ஈவினிங் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? சைக்கிள் எடுக்காமலே போறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வெளியில சைக்கிள் ஓட்ட வந்த உடனே பப்பு செருப்பு போட்டுட்டு எனக்கும் என்னோட செருப்பு எடுத்துட்டு வந்து தருவான். இது வந்து அவனோட டெய்லி ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. என்னமோ சைக்கிள் ஓட்ட போனாலே எனக்கும் வந்து செருப்பு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்லாமலே அவனாவே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்காக தான் இப்போ வந்து அவனுக்கு தேங்க்யூ சொன்னேன். அண்ட் சைக்கிளை விட்டுட்டே வந்து வெளியில ஓடிட்டாரு. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அவனுக்கு வெளியில போகணும் அப்படின்னா. ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, பப்பு சைக்கிள் ஓட்டும் போது அவனை பிடிச்சிட்டே அவன் கூடவே வந்து நானும் ஓடிட்டு இருப்பேன். அப்போல்லாம் சைக்கிளை விட்டு இறங்க மாட்டான். நான் ஈவினிங் சைக்கிள் ஓட்ட போனா நைட் ஆயிடும், 7:30 ஆயிடும். அப்போ கூட சைக்கிளை விட்டு இறங்க மாட்டான், வீட்டுக்கே வரமாட்டான். நம்ம அவனை ஏதாச்சும் பயமுறுத்தி ஏதாச்சும் ஸ்டோரிலாம் சொல்லி அப்படிதான் வந்து வீட்டுக்கே கூட்டிட்டு வருவேன். டெய்லி இதே கதை தான் நடக்கும். நீங்க என்னோட ஈவினிங் vlogsலாம் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பட் இப்போதான் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, அவன் வந்து ஒரு 2 ஸ்டெப் போற வரைக்கும் தான் நான் வந்து புடிச்சிட்டே வருவேன். அதுக்கப்புறம் வந்து நான் கையை எடுத்துருவேன், அவன் தனியாவே போட்டும் அப்படின்னு. அண்ட் இப்போலாம் என்ன பண்றான் அப்படின்னா, 2 ரவுண்டுக்கு மேல போறதில்ல. 2 ரவுண்ட் போயிட்டு வந்துட்டான் அப்படின்னாலே டயர்ட் ஆயிடுச்சு, எனக்கு கால் வலிக்குது, நான் சைக்கிளே ஓட்டல, எனக்கு சைக்கிள் வேணாம் அப்படின்னு வந்து சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் நான் புடிச்சிட்டு இருக்கேன், நான் கூடவே ஓடி வரேன் அப்படின்னா மணிக்கணக்கா சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தவன், இப்போ நான் பிடிக்கல, அவன் மட்டும் தனியா சைக்கிள் ஓட்டுறான் அப்படின்னா 2 ரவுண்ட் கூட போறதில்ல. ஏய் ஓடாத. ஏய் எங்க போற? நான் நினைச்சேன் நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம். அவனே சைக்கிள் ஓட்ட விட்டு 2 ரவுண்ட்லயே வந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான், சைக்கிள் வேணான்னு சொல்லிட்டான், நம்ம இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு. பட் அவன் வந்து வேற பிளான்ஸ் வச்சிருக்கான். சைக்கிளை நிப்பாட்டிட்டு திடீர்னு ரோட்ல ஓட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ரோட்ல ஓடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். எங்க போறான் அப்படின்னு அவனுக்கே தெரியாது. திடீர்னு ரோட்ல சைட்ல இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவான். திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே ஓடிடுவான். நான் வந்து சைக்கிள்ல இருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். பட் இவன் கூட ஓடுறதுக்கு சைக்கிள்லேயே ஓடி இருக்கலாம் போல. அதாச்சும் கொஞ்சம் மெதுவாக தான் ஓடணும். இவனை வந்து கேட்ச் பண்ணணும் அப்படின்னா இன்னும் பயங்கர வேகமா ஓடணும். அவ்வளோ ஃபாஸ்டா ஓடுவான். இவன் கூட இன்னைக்கு ஓடுறதுலே என்னோட ஈவினிங் வந்து முடிஞ்சு போச்சு. அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு இவன் கூட ஓடி ஓடி. ஃளைட் போகுது பப்பு. ஏரோப்ளேன். ஏய் மேல பத்திரே போய் கீழே விழுந்துறாத. ஸோ என்னோட லாஸ்ட் vlogலாம் பார்த்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஊர்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க. அம்மா மட்டும் இல்லை, அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் ஒரு வழியா என் தங்கச்சி வந்து என்னை காப்பாற்றி விடுறதுக்காக வந்துட்டா இவங்கிட்ட இருந்து. பப்புவும் அதுக்கப்புறம் என் சிஸ்டரும் வந்து பால் விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வந்து பால் விளையாடுறானோ இல்லையோ, பால் அங்க இங்கன்னு தூக்கி போட்டு அவ போய் 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 எடுத்துட்டு வர்றதுலேயே வந்து பயங்கரமா அவளுக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. நல்ல வேளை நான் அவன் கூட பால் விளையாடுறதுக்கு போல. அவங்கள வெளியில விளையாட சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும், எனக்கு அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு அவன் கூட ஓடினது. ஸோ செடிக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்காக நான் வந்து வந்துட்டேன்.
செடிக்கெல்லாம் இப்போ ஒரு நாளைக்கு 2 வாட்டி தண்ணி கண்டிப்பா விட வேண்டியதா இருக்கு. சம்மர் டைம் அப்படின்றனால ஏதாச்சும் ஒரு டைம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஈவினிங்ல விடாம நான் வந்து தூங்குறதுக்கு போயிட்டேன் அப்படின்னா, மார்னிங் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட அந்த செடி வந்து சாகுற நிலைமையில இருக்கு. அதுக்கு வேற ஏதாச்சும் பண்ணணுமா? இந்த பாட்ஸ்லாம் எங்கேயாவது வெயில் வராத இடம் பார்த்து மூவ் பண்ணி வைக்கணுமா? அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து சுத்தமா டைமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால இப்போ என்னால பண்ண முடியறது வந்து தண்ணி விடுறது தான். அதனால இதையாவது கரெக்ட்டா பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. அது எனக்கு பயங்கர சேடா இருந்தது. எப்பவுமே இங்க வந்து காக்காலாம் இருக்காது. பட் இன்னைக்கு வந்து மார்னிங் வெளியில கதவு திறந்த உடனே வந்து கேட் மேலேயே காக்கா உட்காந்துருந்துச்சு. நான் இத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். "என்ன காக்காலாம் எப்பவும் வராதே! இன்னைக்கு என்ன காக்கா இருக்கு?" அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரியலைஸே பண்ணேன். முட்டை வந்து ஏதோ பண்ணிருச்சு காக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் ஒரு முட்டை கீழ விழுந்து கிடக்கு. அண்ட் இன்னொரு முட்டைய காணோம். அது தூக்கிட்டு போயிடுச்சு. ஒரு முட்டைய வந்து தூக்குறதுக்கு ட்ரை பண்ணி கீழ போட்டுருச்சு போல. எனக்கு மார்னிங்கே வந்து பயங்கர சேட் ஆயிடுச்சு. அண்ட் ஒரே ஒரு முட்டை மட்டும் தான் இருந்துச்சு. அதையும் ஆக்சுவலா அது எடுக்கிறதுக்காக தான் வந்துச்சு. நான் கரெக்ட்டா டோர் ஓப்பன் பண்றேன். அத எடுக்கிறதுக்காக தான் வந்து கேட்ல உட்காந்துருந்துச்சு. என்னைய பார்த்ததுக்கப்புறம் பறந்துருச்சு. இன்னைக்கு வேற லேட்டா எழுந்திருச்சு வந்தேனா, அதனால தான் அந்த காக்கா வந்தத கூட நான் பார்க்க முடியாம போயிடுச்சு. நான் சீக்கிரமா வந்திருந்தேன் அப்படின்னா, மேபி நான் வந்து சீக்கிரமா கதவ திறந்து பார்த்துருப்பேன். இன்னைக்கு நான் லேட்டா வந்ததுக்கும், அது வந்ததுக்கும் கரெக்ட்டா வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அவ்ளோ கில்ட்டா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்திருந்தா, மேபி அத வந்து காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு. பட் ஸ்டில் என்ன பண்றது? அது வந்து நேச்சர் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே மூவ் ஆன் ஆகி போ வேண்டியது தான். இப்போ கிட்டத்தட்ட 7:00 கிட்ட ஆகப்போது. நான் இன்னும் எதுவுமே ஸ்நாக்ஸ் செய்யல, காஃபி குடுக்கல. நான் பாட்டுக்கு வீடியோ ஷூட் பண்ணிட்டே இருந்தேனா, லேட் ஆயிடுச்சு. அதனால ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். நான் வந்து இந்த பாப்கார்ன் சிக்கன் செய்ய கத்துக்கிட்டேன். எவ்ரி வீக் சண்டே ஆனா போதும். சண்டே ஸ்நாக்ஸுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பாப்கார்ன் சிக்கன் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வாரம், வாரம் இதையே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ கன்டினியூஸா இது வந்து 4த் வீக் அப்படின்னு நெனைக்கிறேன். பாப்கார்ன் சிக்கன் சாப்பிடுறது. அது நல்லா தான் இருக்கு டேஸ்ட்டு. பட் ஸ்டில் எல்லா வாரமும் இதுவே சாப்பிடணுமா அப்படின்ற மாரி இருக்கு எனக்கு. யாராச்சும் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க. ஒண்ணு பப்பு கேட்பான், இல்ல தீனா கேட்பாங்க, இல்ல நான் கேட்பேன். யாராச்சும் ஒருத்தர் கேட்டு சண்டே ஆனா சிக்கன பார்த்தாலே போதும். பாப்கார்ன் சிக்கன் அதிலயே வந்து ஃபிக்ஸ் ஆயாச்சு. இன்னைக்கு வந்து வேற ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யலாம் சிக்கன் வச்சு அப்படின்னு வந்து நான் நான் வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். பட் ஸ்டில் இன்னைக்கும் வந்து வேற வழி இல்ல. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் வந்து பாப்கார்ன் சிக்கன் தான் செய்ய போறேன். ஸோ இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோல குடுத்துருக்கேன் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் லாங் வீடியோல வந்து குடுத்ததில்ல. டீட்டெயில்டான ரெசிபி வந்து குடுத்ததில்ல. யாருக்காச்சும் ரெசிபி வேணும் அப்படின்னா, இப்ப வந்து ரெசிபி சொல்றேன். அப்படி வேணாம் அப்படின்னா, இந்த பார்ட்ட மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி அதுக்கப்புறமா வீடியோ கன்டின்யூ பண்ணுங்க. சமைச்சுட்டே பேசலாமா? சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காஃபி போட்டாச்சு. ஏன்னா, எப்போலாம் எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வராங்களோ, அப்போலாம் கிட்டத்தட்ட எங்க அம்மாக்கும் எனக்கும் சண்டையே வந்துரும். ஏன்னா, எனக்கு வந்து டைமுக்கு டைம் காஃபி குடிக்கணும் அப்டின்லாம் இல்ல. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து குடிப்பேன் அந்த மாரி தான். பட் எங்க அம்மாவுக்கு வந்து அப்டி இல்ல. எங்க அம்மாவுக்கு சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு அப்டின்னா காஃபி வேணும். மார்னிங் 6 மணி, 7 மணி ஆயிடுச்சுன்னா காஃபி வேணும். ஸோ அந்த மாரி ஒரு ரூல் இருக்கா? எனக்கு வந்து அது பழக்கம் இல்ல. இன்னைக்கும் நான் ஆஸ் யூசுவல் மறந்துட்டு நான் பாட்டுக்கு வீடியோ ஷூட் பண்றதுக்கு பப்பு கூட்டிட்டு வெளில போயிட்டேன். வந்து பார்க்குறேன், பார்த்தா 7:00 கிட்ட ஆகப்போது. அதனால காஃபி போட்டு முதல்ல எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வந்தாச்சு. பப்பு வந்து நைட் ஒரு வாட்டி தான் பாலே குடிப்பான். ஈவினிங்லலாம் பால் குடிக்கிற பழக்கமே அவனுக்கு இல்ல. பட் ஸ்டில் எல்லாரும் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் வேணும் அப்படின்னு ஒரே அடம். அதனால அவனுக்கும் வந்து பால் ரெடி பண்ணி குடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ இந்த பாப்கார்ன் சிக்கனோட ரெசிபி பார்த்துடலாம். இது வந்து போன்லெஸ் சிக்கன்ல தான் பண்ணணும். இந்த சிக்கன்ல வந்து சால்ட்டு, பெப்பர் அதுக்கப்புறமா சில்லி பவுடர் இது மட்டும் தான் ஆட் பண்ணணும். இது காரமே வந்து ரொம்ப மைல்டா தான் இருக்கும் இந்த சிக்கன்ல. அதனால சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்றேன். இத ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சைட்ல எடுத்து வச்சுருங்க. இன்னைக்குன்னு பார்த்து பெப்பர் பவுடர் வேற இல்ல. அதனால நான் ஃப்ரெஷ்ஷா வந்து பெப்பர அரைச்சு அதுக்கப்புறமா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன்.
இதுல வந்து நெறைய ரெசிபி இருக்கு. சில இதுல பால் ஆட் பண்றது, தயிர் ஆட் பண்றது, இல்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்றது, அதெல்லாம் கூட நான் வந்து பார்த்துருக்கேன் YouTubeல. பட் அதெல்லாம் டேஸ்ட் வந்து சுத்தமா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நீங்க வந்து KFC ஸ்டைல்லயே வேணும் அப்டின்னா, இதுதான் வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ரெசிபி. நீங்க பெர்ஃபெக்ட்டா அதே மாரி டேஸ்ட் வேணும் அப்டின்னா, கார்லிக் பவுடர், அதுக்கப்புறமா ஆனியன் பவுடர்லாம் வந்து கெடைக்கும். ஸோ அத வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து KFC ஸ்டைல்லயே வரும். ஸோ இந்த பவுடர் மட்டும் ஆட் பண்ணிட்டு, இத மிக்ஸ் பண்ணி சைட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ட்ரை மிக்ஸ்சர் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு பிளேட்ல மைதா மாவு எடுத்துக்கோங்க. பவுல்ல இல்ல, பிளேட்ல. ஏன்னா, அதுல தான் வந்து நமக்கு மிக்ஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பிளேட்ல மைதா மாவுல திரும்பவும் நம்ம இதுல என்னென்ன ஆட் பண்ணோமோ, அதே தான் இதுலயும் ஆட் பண்ண போறோம். ஸோ இதுலயும் சால்ட், சில்லி பவுடர், பெப்பர் இது 3ம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இன்னைக்கு ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. பட் ஸ்டில் டேஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். KFC ஸ்டைல்லயே இருக்கும். கொஞ்சம் தான் வந்து ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். பட் கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் வந்து உங்களால கொண்டு வர முடியும். இந்த ரெசிபி வந்து நான் நெறைய ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சது தான். ஸோ இதுதான் வந்து இப்ப எங்களோட ஃபேவரைட்டா இருக்கு அப்டின்னா பார்த்துக்கோங்களேன். இது அவ்ளோ வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த மாவுல வந்து இந்த 3ம் சேர்த்துட்டு சால்ட், சில்லி பவுடர், பெப்பர் இது 3ம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எதுக்காக 2 இதுலயுமே நம்ம ஒரே விஷயத்த வந்து ஆட் பண்றோம் அப்டின்னா, சிக்கன்ல வந்து தனியா அந்த காரம், உப்பு இது எல்லாமே வந்து மேரினேட் ஆயிருக்கும். நம்ம இதெல்லாம் பண்ற டைம்க்குள்ள. அண்ட் தென் மாவுல மேல இருக்கிற லேயர்லயும் வந்து ஆகணும்ல. அதனால தான் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ இது 2மே பண்ணிட்டு சைட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் இந்த வீடியோல என்ன பண்றேனோ, அத வந்து அப்படியே எக்ஸாக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாவுல வந்து நல்லா கோட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒரு பவுல்ல வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணிக்குள்ள இந்த சிக்கன் பீஸ வந்து ஆட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் மெஸ்ஸியான வொர்க் தான். பட் ஸ்டில் வொர்த் இட். ஸோ இத வந்து கண்டிப்பா இந்த ஸ்டெப்ப ஸ்கிப் பண்ணாம பண்ணணும். அப்போதான் வந்து நமக்கு அந்த பாப்கார்ன் சிக்கன்ல வந்து மேல ஒரு மாரி கிரிஸ்பியா ஒரு லேயர் இருக்கும்ல, ஒரு மாரி ஃப்ளேக்கா இருக்கும்ல, அது வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து வரும். இல்லன்னா நம்மளோட யூசுவலா சிக்கன் 65 மாதிரி வந்துரும். அதனால கண்டிப்பா இந்த ஸ்டெப்ப வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்டெப்பே. ஸோ இந்த சிக்கன வந்து தண்ணீல போட்டதுக்கு அப்புறமா, திரும்பவும் தண்ணீல இருந்து எடுத்துட்டு மாவுலயே மறுபடியும் ஒரு வாட்டி கோட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா பீஸையுமே கோட் பண்ணி முடிச்சுட்டு, தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம தண்ணீல எதுக்காக அந்த சிக்கன் பீஸ போடுறோம் அப்டின்னா, அப்போதான் இந்த மாதிரி அந்த ஃப்ளேக்கா இருக்கிற மாதிரி மேல அந்த டெக்ஸ்சரே வரும். இல்லன்னா நம்மளோட யூசுவலா நம்ம சிக்கன் கபாப்ல செய்வோம்ல, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து வந்துரும். பிளெயினா வந்துரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளேக்கியா வேணும் அப்டின்னா, கண்டிப்பா அந்த ஸ்டெப்ப வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பீஸா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பட் ஸ்டில் டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். இத நான் குக் பண்ணிட்டு இருக்கும்போதே சைட்ல பாருங்க பப்பு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. டயர்ட் ஆயிட்டான் அவன். அவ்வளோதான். சிக்கன வந்து இந்த அளவுக்கு கலர் வந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கலர், டெக்ஸ்சர், டேஸ்ட் எல்லாமே வந்து எக்ஸாக்ட்லி KFC மாரியே இருக்கும். அத விட கொஞ்சம் பெட்டராவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஹெல்த்தியா நம்மளே செய்றோம். ஸோ கெட்சப் கூட வச்சு இன்னைக்கு ஸ்நாக்ஸ வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவ்ளோ சூப்பரா இருக்கும். நாங்க எவ்ரி வீக் சாப்பிடுறோம்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். ஒரு வீட்ல வந்து 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்க 2 பேருமே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்களோ என்னமோ! ஏன்னா நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சுத்தமா வந்து பொறுப்பா எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பரவால்ல இம்ப்ரூவ் ஆயிட்டே வரேன். பட் என் சிஸ்டர் வந்து எனக்கு அப்படியே ஆப்போசிட். அவ வந்து எல்லா வேலையுமே செய்வா வீட்ல. எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டாவும் செய்வா. அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு 2 வீக்ஸா நான் சுத்தமா துணி எதுவுமே வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கவே இல்ல. வாஷ் பண்ண துணிலாம் அப்படியே வந்து அந்த ட்ரை பண்ற ஸ்டாண்ட்லயே இருந்தது.
நானும் வந்து ஷூட்ல பேக் டு பேக் வந்து ஷூட் இருந்துட்டே இருந்துச்சா, அதனால எனக்கு சுத்தமா டைமே கிடைக்கல அது ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. நாளைக்கு மடிச்சுக்கலாம், நாளைக்கு மடிச்சுக்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சிருந்தேன். பட் இப்ப என் சிஸ்டர் வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே வந்து மடிச்சு குடுத்தாச்சு. நானும் எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சுட்டேன். ஸோ இப்பவும் அப்படியே தான் போயிட்டுருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவ தான் பொறுப்பா வேலை செய்வா. இப்பவும் அவ தான் வந்து செஞ்சுட்டுருக்கா. எங்க வீட்ல மட்டும் தான் இப்படி சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஆப்போசிட்டா இருக்கோமா? இல்ல எல்லார் வீட்லயுமே இப்படிதானா? அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, இந்த வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு, நான் வந்து டின்னர் ரெடி பண்றதுக்காக வந்துட்டேன். இன்னைக்கு டின்னருக்கு வந்து ரைஸ் தான். யூசுவலா வந்து லஞ்சுக்கு மட்டும் தான் எங்க வீட்ல ரைஸே இருக்கும். டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்குலாம் வந்து ரைஸ் கண்டிப்பா இருக்காது. பட் இன்னைக்கு வந்து மீன் குழம்பு லஞ்சுக்கு. அதனால டின்னருக்கும் வந்து மீன் குழம்பு, ரைஸ் தான் நல்லாருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னனால, ரைஸே வந்து வச்சாச்சு. ரைஸ் கூடவே வந்து ரசம் மட்டும் வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து நான் வந்து மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன். அதனால நான் ரசமும், ரைஸும் வந்து சாப்பிட போறேன். மத்தவங்களுக்குலாம் வந்து மீன் குழம்பும், ரைஸுமே. இன்னைக்கு டின்னர் வந்து இத வச்சே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வீட்ல வந்து அம்மா, தங்கச்சி எல்லாரும் வந்திருக்கனால, என்னால வந்து சுத்தமா வீடியோவே ஷூட் பண்ண முடியல. அப்படியே ஷூட் பண்ணிட்டேன்னா கூட எடிட் பண்ண முடியல. அதனால தான் நேத்து வந்து வீடியோ என்னால அப்லோட் பண்ண முடியல. அண்ட் ஆல்ரெடி இன்னைக்கு மார்னிங் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. நான் எதுக்காக நேத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணல அப்படின்னு கேட்டு. நான் இத வந்து சுத்தமா எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு நாள் வந்து நான் அப்லோட் பண்ணல அப்படின்றத யார் நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நெனச்சேன். பட் மார்னிங்கே அந்த மெசேஜ் பார்த்தோனே எனக்கு வந்து அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். இனிமே வந்து வீடியோ கண்டிப்பா வந்து ரெகுலரா போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ அவ்வளோதான் எங்களோட இந்த ஈவ்னிங் வந்து இப்படிதான் போச்சு. இதுக்கப்புறம் டின்னர் சமைச்சுட்டு, சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வ்ளாக் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.